ஹலோ ஆல், இன்னைக்கு சாரியோட ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாமா? நம்மளோட சாரியில் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்தால் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் காமனாக வரக்கூடிய கோல்டன் கலர் வைக்கலாம். அது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த பார்டர் வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நியூ டிசைனாக ட்ரெண்டாக இருக்குங்க. லாங் ஸ்லீவோட பஃப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செல்ஃப் பார்டரோடு வந்துச்சுன்னா பின்னாடி வந்து அந்த பார்டர்லேருந்து கட் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் வச்சுக்கலாம். ஸ்லீவ் எல்போ லென்த் வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்கேலப் வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் சாரி வந்து நான் டிசைனாக இருக்குது, ப்ளவுஸ் பிளெயினாக இருக்குது அப்படின்னா சாரிலேருந்து கட் பண்ணி பின்னாடி இந்த மாதிரி பேக் நெக்கு வச்சுக்கலாங்க. அண்ட் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அண்ட் பார்டரில் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த சாரியோட டிசைன் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி காலர் நெக் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் சாரி வந்து லைட் பேஸ்டல் ஷேடில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலர் நெக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்லீவ் நார்மலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக் ஹூக் வச்சு போடும்போது ஆஃபீஸுக்குலாம் ரொம்பவே பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் சாரீஸுக்கு ஒரு சின்னதாக ஓப்பன் கொடுத்த மாதிரி பேக் நெக் வச்சுக்கோங்க. அது கான்ட்ராஸ்டாக பட்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹை நெக் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா சாரிலேருந்து கட் பண்ணி இந்த மாதிரி வைக்கும் போது நல்லாயிருக்கும். நார்மலாக ட்ராப் நெக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி செமி சர்க்கிள் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் சாரிலேருந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி டிசைன் வச்சுக்கலாங்க. ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. இந்த லைன்ஸ்க்கு நடுவில் ஸ்டிச் இல்லைனா பீட்ஸ் கூட வச்சு போடலாம். இந்த மாதிரி சிம்பிள் பார்டர் சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இந்த மாதிரி பார்டர் வச்சுக்கலாங்க. அது வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வச்சு போடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்டர்லெஸ் சாரீஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கான்ட்ராஸ்ட் முந்தி தான் வரும். ஸோ அதோட ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் கொடுத்து போடும்போது ரொம்பவே கிளாஸியாக அழகாக இருக்குங்க. இந்த சாரியில் சில்வர் ஜரி வந்திருக்கிறதுனால சாரி கலர் அண்ட் சில்வர் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் வந்திருக்கு. காமனாக கோல்டு கலர் வந்திருக்கிறதுனால கோல்டு பைப்பிங் அண்ட் கோல்டு பட்டன் வச்சாச்சுங்க. ஸ்லீவை ஹைலைட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட கலரும் வச்சு ஒரு பட்டனும் வச்சு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரியோட பார்டர் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் டைப்பில் கொடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து இது ட்ரெண்டாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சிம்பிளான காட்டன் சாரீஸுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சாரியோட கலர்லேருந்து கொஞ்சமாக லைன் மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் வச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.